ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்க போகிறாங்க. அந்த மூவியில் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷ் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு. சீரிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ராவுத் அப்படின்றவர் தான். பட் இங்கே தான் பிரச்சனையே ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தனுஷே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆவாரான்றது ஒரு பெரிய டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு செட் ஆக மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா அவருடைய அந்த தோற்ற அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் செட் ஆக மாட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த பயோபிக் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்கார் பண்ணால் நமக்கு பிரச்சனை ஆகிடும். அதுவும் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிபுருஷ் படத்தை எடுத்தவர். ஸோ ராமாயணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேயும் பார்த்துருப்போம், டிவிஸில் பார்த்துருப்போம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை ஒருத்தன் எந்தளவுக்கு கேவலமாக எடுக்க முடியுமோ, எந்தளவுக்கு நாசம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாசம் பண்ண வச்சவர் தான் இந்த ஓம் ராவுத் கேரக்டர். தனுஷ் இந்த மூவி நடிக்கிறான் போதே கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் இந்த டேரக்டர்னும் போது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தனுஷ் வச்சு அப்துல் கலாம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி, ஸோ நீ தான் என் படத்தில் நடிக்க போறியா அப்படின்ற மாதிரி. நிஜமாகவே சொல்லணும்னா தனுஷ் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. இந்த அப்துல் கலாம் ஐயருடைய அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடிகர் இருக்காங்க. பட் தனுஷோட இந்த பாடி ஸ்டைலு, அவருடைய அந்த லுக்கு வேணால் லுக்கோட சேஞ்ச் பண்ணலாம். பட் இருந்தாலும் அப்துல் கலாமோட பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சரியான ஆள் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி இளையராஜா பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனுஷ் வந்து தேர்ட் சேவெலாம் பண்ணியிருக்கும் போது ஓரளவுக்கு டீசெண்டாக கரெக்டாக இருந்துச்சு. அவர் வந்து இளையராஜோட யங் லுக் மாதிரி இருந்துச்சு. பட் இவர் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய இந்த லுக்குக்கும் ஸோ தனுஷ் அவர் நடிச்சாருன்னா அந்த லுக்குக்கும் கண்டிப்பாக பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே நிறைய மீம்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க. அதுவும் அந்த ஓம் ராவுட் அவர் வச்சு பயங்கர மீம் கலாய்க்கிறாங்க. நம்ம பிரபாஸ் சொல்லுவார் இல்லையா, ஓம் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆதிபுருஷ். அப்போ ஸோ அந்த இமேஜில் வந்து தனுஷ் ஃபேஸை வச்சு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஸோ பார்ப்போம் மூவி வந்ததுக்கப்புறம் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு. ஸோ ராமாயணத்திலேயே பயங்கர நாசம் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நாசம் பண்ண வச்சவர் தான் ஓம் ராவத். இவர் அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு எப்படி படமாக எடுக்க போகிறாருன்னு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு.